அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் இரண்டாவது நாளாக அதிகாலை முதலே லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு வருகிறார்கள். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் இரண்டாவது நாளாக அதிகாலை முதலே லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கர்நாடகா, கேரளம் போன்ற வெளி மாநிலங்களில் இருந்தும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு வருகிறார்கள். சித்ரா பௌர்ணமி இரண்டாவது நாளாக பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு வருகிறார்கள். மாவட்ட நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான குடிதண்ணீர், கழிப்பிடம் போன்ற அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயகுமார். விஜயகுமார், வணக்கம். தற்போது திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு இரண்டாவது நாளாக பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு வருகிறார்கள். இது குறித்தான மேலும் விவரங்கள். வணக்கம். நிச்சயமாக பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை மாநகரில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் பௌர்ணமி உள்ளிட்ட நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் வருகை தந்து கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் மேற்கொண்டால் ஆண்டு முழுவதும் உள்ள 12 பௌர்ணமி கிரிவலம் மேற்கொண்ட பலன் கிடைக்கும் என்பதால் அது மட்டுமின்றி சித்ரா பௌர்ணமியின் போது பக்தர்களுடன் சித்தர்களும் இணைந்து கிரிவலம் வருவார்கள் என்பதால் லட்சக்கணக்கான பக்தர்கள் நேற்று மாலை முதலே 14 கிலோமீட்டர் கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொண்டு அண்ணாமலையாரை வழிபட்டு வருகின்றனர். சித்ரா பௌர்ணமி நேற்று இரவு 9:57 மணிக்கு தொடங்கி இன்று வெள்ளிக்கிழமை நள்ளிரவு 11:57 மணி வரை கிரிவலம் செல்ல உகந்த நேரம் என்று கோயில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது. இரண்டாவது நாளாக இன்று அதிகாலை முதல் திருவண்ணாமலைக்கு ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா போன்ற வெளிமாநிலங்களிலிருந்து சென்னை, மதுரை, திருச்சி, கோவை, சேலம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் நள்ளிரவு முதல் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து இரண்டாவது நாளாக 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் உள்ள அஷ்டலிங்கங்களையும் வழிபட்டு கிரிவல பாதை முழுவதும் பக்தர்கள் வெள்ளத்தில் நீந்தியபடி கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர், கழிப்பிடம் போன்ற அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தியுள்ளனர். அதே போன்று வெளி மாநில பக்தர்கள் வாகனங்களில் நிறுத்துவதற்காக திருவண்ணாமலை மாநகராட்சிக்கு உட்பட்ட புறவே சாலையில் 90 இடங்களில் கார் பார்க்கிங் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று 16 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டு அதில் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்களுக்கு எந்த விதமான சிரமமும் இன்றி சாமி தரிசனம் செய்வதற்காக வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் தலைமையில் 4750 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் இருந்து பக்தர்களின் வசதிக்காக போக்குவரத்து கழகம் சார்பில் 5669 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி விஜயகுமார்.